சாமானியர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு வந்து நம்ம கூட வந்து ராதாதேவர் மேடம் இணைந்திருக்காங்க. பேசுவதற்கு நிறைய விஷயம் இருக்கு. வாங்க அவங்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். மேடம் வணக்கம். வணக்கம் மேடம், அரசியல் வந்து அதிரடியா போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு மேக்சிமம் ஒரு 40 டேஸ்ல நம்மளாம் ஓட் போட்டுவோம்னு நினைக்கிறேன். 3வது முறையா பாரத பிரதமர் தேர்வாவதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவர் தான் வரப்போறான்றது தெரிஞ்ச விஷயம். அது வந்து ஒரு இட்ஸ் ஓப்பன் சீக்ரெட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேம், இந்த விஷயத்துல வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து முதல் முறையா பாஜக ஒரு ஒரு தைரியமான புதிய பாதையை தேர்ந்தெடுக்கிறது என்றுதான் சொல்லலாம். ரொம்ப நாளா வந்து திமுக மட்டும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க, அதிமுக பக்கம் சைலண்டா இருந்தாங்க. பட் நேற்று போதைக்காக பாஜக நடத்திய போராட்டத்தில் அண்ணன் வினோத் பி செல்லும் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு டிஎம்கே அப்படின்னு ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாரு. அதை பார்த்து அண்ணாமலை அவர்கள் வந்து ஆப்போசிட்ல என்ன பண்ணாரு, சே நோ டு ட்ரக்ஸ், சே நோ டு டிராவிடன் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதாவது திமுகவும் வேண்டாம், அதிமுக வேண்டாம் என்ற ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்கா எலெக்ஷன் டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த ட்ரக்ஸ் மேடையில சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தயாராயிடுச்சா? போர் ஆரம்பிச்சிருச்சா? இன்னும் கொஞ்சம் அதுக்கு கூட சேர்க்கலான்னு விரும்புறேன். டிராவிடியன் பார்ட்டிஸ் மட்டும் கிடையாது, டிராவிடியன் ஐடியாலஜியே வேண்டாம். சே நோ டு டிராவிடியன் ஐடியாலஜி. என்ன கேட்டா வந்து நான் அப்படிதான் சொல்லுவேன். நானு யார் இதை பத்தி பேசுறாலும் வேண்டாம். அது டிஎம்கே மட்டும்னு கிடையாது. யாரு வந்து டிராவிடியன் ஐடியாலஜி பத்தி பேசுறாங்களோ, லெட் அஸ் பி அகெயின்ஸ்ட் டிராவிடியன் ஐடியாலஜி. ஏன்னா டிராவிடியன் ஐடியாலஜியே வந்து ஒரு பிரிவினைவாதமான ஒரு ஐடியாலஜி தான். பிரிவினைவாதமா மட்டும் இருந்தா பரவாயில்ல, சிறுபான்மையினருக்கு ஆதரவாகவும் பெரும்பான்மையினருக்கும் எதிராக இருக்கிற ஒரு ஐடியாலஜி அது. நான் அதை பதிவே பண்ண விரும்புறேன். அதனால அந்த ஐடியாலஜியே வேண்டாம். அதை யார் எடுத்து பேசினாலும் நம்ம அவங்களை வந்து வேண்டாம் தான் சொல்லணும். சே நோ டு டிராவிடியன் ஐடியாலஜி. நம்மளை பொறுத்த வரைக்கும் தேசியம், தெய்வீகம், இதுதான் நம்ம ஐடியாலஜி. அதுதான் நம்மளோட வழியும் கூட. அதனால டிராவிடியன் ஐடியாலஜியே வேண்டாம். அதனால பார்ட்டிஸ் மட்டும் வேண்டாம். இன்னொருத்த எவனாவது அதை தூக்கிட்டு வருவான். யாரும் தூக்கிட்டு வந்தாலும் சரி, let us say no to Dravidian ideology. So that is what நான் வந்து நம்புறேன். நான் இதுல கேளுங்க. மேம், நீங்க சொல்லிருக்கீங்க டிராவிடன் ஐடியாலஜி வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க. இன்னொரு பக்கம் வந்து மைனாரிட்டிஸ் அவர்கள் ஒரு சாஃப்ட் கோர் மைனாரிட்டி பாலிடிக்ஸ் ஆர் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் வந்து இந்த டிராவிடன் ஐடியாலஜி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. பட் நீங்க வந்து குற்றம் சாட்டுறீங்க டிராவிடன் அப்பீஸ்மெண்ட் பண்றாங்கன்ட்டு. பட் இந்த அப்பீஸ்மெண்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு வாக்கா திருப்பி கிடைக்குதுல்ல, அந்த ஓட்டு வந்து அவங்களுக்கு திருப்பியும் கிடைக்குதுல. அப்போ அவங்கள பொறுத்தவரை அவங்களோட அந்த அப்பீஸ்மெண்ட் கரெக்ட் தானே? ஃபார் எக்ஸாம்பிள், பிஜேபி அவர்கள் மெஜாரிட்டிக்கு அப்பீஸ் பண்ணும்போது மைனாரிட்டிஸ்க்கு திமுக போன்ற கட்சிகள் ஆர் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் அப்பீஸ் பண்றது என்ன தப்புன்னு நிறைய பேர் கேட்கறாங்க. அதற்கு என்ன மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிஜேபி வந்து மெஜாரிட்டி அப்பீஸ் பண்ணதுன்றதே தவறான ஒரு வாதமாகத்தான் பார்க்கிறேன். அவர்கள் யார் அப்பீஸ் பண்ண முயற்சி பண்றாங்களா? இந்தியன்ற உணர்வுள்ள எல்லாத்தையுமே அப்பீஸ் பண்ணதான் பாக்குறாங்க. அதனால அது ஹிந்துன்ற நம்ம எடுத்துக்கவே வேண்டாம். அது மெஜாரிட்டியாவும் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்ன்றது நம்ம எதை வச்சு சொல்றோம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இவங்க நம்ம தமிழ்நாட்டவே ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டாலும், எந்த ஹிந்து பண்டிகைக்கும் இவங்க வாழ்த்து சொல்வதில்லை. எல்லா பிற மத பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்றாங்க. அது ஒண்ணு. இரண்டாவது, எந்த இந்து பண்டிகையிலையும் இவங்க கலந்துக்கிறது கிடையாது. ஆனா மைனாரிட்டி பண்டிகையில கலந்துக்கிறாங்க. அங்க போயிட்டு குல்லா போட்டு, இப்ப இந்த ஆரம்பிச்சிச்சுல ரம்ஜான் நோன்பு, எல்லா கூத்தும் நம்ம பார்ப்போம். எவ்வளவுலாம் நாடகம் நல்லா நடத்துறாங்களோ அவ்வளவு நாடகம் நடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாள் இஃப்தார் நோன்பு திறக்கிறன்ற பேர்ல இவங்க படிக்கிற கூத்தெல்லாம் நம்ம பார்க்க தான் போறோம். அடுத்து கிறிஸ்துமஸ் வந்தா இவங்க எப்படி எல்லாம் போயிட்டு அவங்க அந்த விழாக்கள்ல கலந்துக்கிறாங்கன்றதை நம்ம பாக்குறோம். இதைத்தான் நம்ம வேண்டாம்னு சொல்றோம். இதைத்தான் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து இவங்க என்ன பண்றாங்க, கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் அந்த சிறுபான்மையை சேர்ந்தவர்களுக்கு அவர்களுக்காக மட்டும்தான் குரல் கொடுக்கிறாங்களே தவிர, இந்துக்களுக்கு ஏதாவது நடந்தா அதை குரல் கொடுப்பதே இல்லை. சனாதன தர்மத்தை ஒழிப்போன்னு சொன்னது இவங்க தானே. அத்த எந்த தர்மத்தை பத்தி இவங்க பேசல. இதைதான் ஒழிப்போன்னு சொல்றாங்களே தவிர, இல்ல கிறிஸ்துவத்தை ஒழிப்போம் இஸ்லாத்தை ஒழிப்போன்னு அவங்க பேசுறதே கிடையாது. மதத்துக்கு எதிரானவர்கள் என்றால் எல்லா மதத்துக்கும் எதிரானவங்களா இருக்கணும். இல்ல மதத்தை ஆதரிப்பவர்களாக இருந்தால் எல்லா மதத்தையும் ஆதரிக்கணும். இதை செய்யாததுனாலதான் நம்ம மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே பக்கம் நீங்க பாஜகவை பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இந்துக்கள், இஸ்லாம், கிறிஸ்துவர்கள் அப்படி கிடையாது. யாருக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் பாக்குறாங்க. இந்தியர்களாக நாம நடக்கணும், இந்தியர்களாகத்தான் நாம் பார்க்கப்பட வேண்டியவை தவிர மதத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கப்படக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாகத்தான் இருக்கிறார்கள். அவங்க கொண்டு வர திட்டம் எல்லாம் எல்லாருக்கும் பொதுவான திட்டமா தான் இருக்கு. அந்த மாதிரி வந்து அவங்க இந்துக்களுக்கு மட்டும் நாங்க கொடுக்குறோம், கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்க மாட்டோம், இஸ்லாத்துக்கு கொடுக்க மாட்டோம்னு அவங்க சொல்லவே இல்லையே. ஏதாவது ஒரு இடத்திலாவது நம் பாரத பிரதமர்
கிறிஸ்துவத்தையோ இஸ்லாத்தையோ குறைவாக பேசியிருந்தால் பதிவு செய்யலாம். அப்படி அவர் பேசினதே கிடையாது. எந்த பாரதிய ஜனதா தலைவர்களும் அப்படி பேச மாட்டாங்க. அவர்கள் பேசுவதெல்லாம் நம்மளுடைய மதத்தை, நம்ம கலாச்சாரத்தை, நம்மளுடைய பண்பாட்டை, நம்மளுடைய தேசியத்தை காக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். இது எப்படி மெஜாரிட்டி அப்பீஸ்மெண்டா இருக்க முடியும்? இது இந்தியா அப்பீஸ்மெண்ட் வேணா நம்ம எடுத்துக்கலாம். மேம், சோ இந்த அப்பீஸ்மெண்ட் விட்டு நம்ம இப்போ வாக்குக்கு வரணும். இந்த ஃபைனலாவே எல்லாமே வாக்காயிடும். எதுக்கு எடுத்தாலும் வாக்கை நோக்கிதான் அரசியல் செல்கிறது. மைனாரிட்டி வாக்குகள் இந்த முறை பாஜகவுக்கு கிடைக்கும் என்று நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் கொஞ்சம் கஷ்டம் தான்ப்பா. மற்ற இடங்கள்ல எல்லாம் கூட கொஞ்சம் மாறி இருக்கு. நீங்க கடைசி தடவையான அந்த உத்தரப்பிரதேச தேர்தலே முஸ்லிம்ஸ் மெஜாரிட்டியா இருக்கிற இடத்துலயே பாஜக ஜெயிச்சு வந்தது. நம்ம எல்லாருமே அதை பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டுல இன்னுமே மாறுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் தான் சொல்ல முடியும். நானு எல்லாருமே மாறிட்டாங்களான்னா இல்ல, ஒரு குறிப்பிட்ட அளவு மாறிட்டு வர்றாங்க. ஏன்னா இங்க திராவிட ஐடியாலஜின்றத நான் ஏற்கனவே சொன்னது. அதனாலதான் நான் திராவிட ஐடியாலஜிக்கு எதிரானவள்ன்றது. சரியான பிரிவினைவாத ஐடியாலஜி அது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு விதைய போட்டு இங்க முளைச்சு அது காடாக மாறி கொண்டிருக்கிறது. எப்படின்னா, இந்து என்பது சனாதன தர்மம் என்பது வேரோடு அழிக்கப்பட வேண்டியது. அது பிராமணியம் கொண்ட ஒரு ஐடியாலஜி. ஏன்னா பிராமணியத்தையும் இதையும் தான் சேர்த்து பேசுவாங்க இவங்க. அப்புறம் அதுல ஜாதி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, வேற்றுமை இருக்கு, அதை சுத்தமா நம்ம அழிச்சிடணும். இஸ்லாமும் கிறிஸ்தவமும் அந்த மாதிரி கிடையாது அப்படின்லாம் இவங்க அது போக என்ன பண்ணிருக்காங்க. சமீபத்தில் இவர் பேசினார் இல்லையா, நம்ம கவர்னர் கால்டுவெல் பத்தி. இந்த வெள்ளைக்காரன் சொன்னா அது உண்மையாதான் இருக்குன்ற கதை தான் இது. எந்த வெள்ளைக்காரன் எதை எழுதி வச்சுட்டு போனாலும் இது இவங்க தூக்கி பிடிச்சிட்டு வருவாங்க. எப்படி நம்மளை ஆட்சி செய்தவர்கள், நம்மளை கொடுமைப்படுத்தவர்கள், நம்மளை நிறைய பேரை சாகடிச்சவங்க, நமக்கு விடுதலை கொடுக்காமல் நம்மளை கஷ்டப்படுத்துறவங்க எப்படி நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லியிருப்பார்கள், நல்லதை எழுதியிருப்பார்கள்? எனக்கு இதுவே புரியல. இந்த கான்செப்டே எனக்கு புரியல. கால்டுவெல் எங்கேயோ இருந்து பிறந்த ஒருத்தவங்க நம்மளோட இலக்கணம் இலக்கியங்களை ஒப்பிட்டு பார்த்து அவன் எழுதி இருக்கிறான். அப்புறம் இந்து மதத்தை பத்தி எழுதியிருக்கிறான். இவங்க சொல்றாங்களே, அவனே ஒரு மிஷினரி கைக்கூலி கால்டுவெல், அந்த ஜியு போப்பு, இவனுங்க எல்லாம் இங்க வந்தது மதம் மாத்த தானே வந்தானுங்க. இவனுங்க சொன்னதை நம்ம எப்படி தூக்கி பிடிக்க முடியும்? இந்தியாவில் பிறந்த இந்தியாவின் கலாச்சாரம் என்ன? நான் மதம் கூட நான் சொல்ல விரும்பல. இந்தியாவின் கலாச்சாரம் என்ன, நாம எப்படி இங்க வாழ்ந்தோம், அதைத்தானே நம்ம நம்பணும். இங்க நம் முன்னோர்கள் என்ன எழுதுனாங்க, நம்மளுடைய பெரியோர்கள் என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, அதைத்தானே நம்ம முன்னெடுக்கணும். அதை விட்டுட்டு நம்மளை ஆட்சி செய்தவன், நம்மளை கொடுமைப்படுத்தியவன், அவங்க கிட்ட இருந்து விடுதலை வாங்குறதுக்கு எத்தனை பேர் செத்து போனோம், எவ்வளவு பேர் போராடுனாங்க. அவங்களுக்கு செய்யும் மரியாதையாது. அவன் கிறிஸ்தவனா இருக்கட்டும், இஸ்லாமியனா இருக்கட்டும், எவனா வேணாலும் இருந்துட்டு போட்டோம். எல்லாரும் வெளியில இருந்து வந்தவங்க தானே. இந்த நாட்டிற்கு நல்லது செய்தால் ஒத்துக்கொள்வோம், நம்ம நன்றி சொல்லுவோம். ஆனா இந்த நாட்டில் இருப்ப மக்களை பிளவுபடுத்தும் ஒரு சக்தியாக இருந்தார்கள், அவர்கள் வேரோடு தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த நரேட்டிவ் செட்டிங், இப்படி ஒரு வரலாற்று திரிபை உண்டாக்கி நம்மளை எல்லாம் பிரிச்சு வச்சிருக்கிறாங்க இங்க. அதை செய்தது திராவிட கழகங்கள், திராவிட கட்சிகள், திராவிட ஐடியாலஜி தான். அதை இந்த மண்ணிலிருந்து வேரோடு பிடுங்கி எறிந்தால்தான் நாம எல்லாரும் ஒற்றுமையா வாழ முடியும். அதுல எனக்கு எந்த விதமான இரு கருத்துக்களே கிடையாது. இன்னொன்னு, இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க கிறிஸ்தவர்கள், அவங்க அப்படியே ஒரு பிணைப்பா இருந்துக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிடுறாங்க, நம்மளுடைய திராவிட கட்சிகள், நீங்க ஒன்னா இருந்து ஓட்டு போட்டு நாங்க ஜெயிச்சாதான் உங்களை பிராமணர்களிடம் காப்பாத்துவோம், இந்துக்களிடம் காப்பாத்துவோம், பாஜகவிடம் காப்பாத்துவோம், பாஜக வந்தா நீங்க இருக்க மாட்டீங்கன்னு ஒரு பொய்யான ஒரு உரையை சொல்லி அவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. மதத்தின் பேரால் அவர்கள் ஒன்று சேர்கிறார்கள், கிறிஸ்துவத்தின் பேரால் தான் ஒண்ணு சேர்கிறார்கள். அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள், அவங்களும் ஜமாத்துல என்ன சொல்றாங்க அதை தான் கேட்பாங்க. அவங்க சர்ச்சில் என்ன சொல்றாங்க, இங்க நீங்க இந்துக்களிடம் இருந்து நாங்க தான் உங்களை பாதுகாக்கிறோம். என்ன இந்துக்களாகிய நாம என்ன அவங்களை என்ன தெருவா ஓடி ஓடி வெட்டிக்கிட்டா இருக்கிறோம்? இல்ல நம்ம அவங்களை சேர்க்காம இருக்கிறோமா? எல்லாரும் அண்ணன் தம்பியா தானே பழகிட்டு இருக்கோம். அப்படி அண்ணன் தம்பியாக பழகும் போது ஏன் இங்கே மதம் என்ற ஒன்று மட்டும் இந்த சிறுபான்மையினரம் மட்டும் வருது? எதுக்காக அவங்க எல்லாம் ஒண்ணு கூடி ஒரு முடிவா எடுக்கிறாங்க? அப்ப இந்துக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு முடிவா எடுக்கலாம் இல்லையா? ஏன்னா நம்ம கையில கோயில் கிடையாது, நம்ம கையில நம்மளுடைய வழிபாடு தலம் நம்ம கையில கிடையாது, இந்துக்களிடம் வசம் இல்லை, அது அரசின் வசம் இருக்கிறது. அதனால அரசு என்ன செய்தோ அதைத்தான் அவங்க செய்யறாங்க. அந்த மாதிரி ஒரு கூட்டு இல்லாட்டி மக்களை ஒருங்கிணைக்கும் ஒரு இடம் இந்துக்களிடம் இல்லை. அதனால பிளவுபட்டு கிடக்குறாங்க. ஜாதியின் பேரால் பிளவுபட்டுதான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த பிரிவினையை உண்டு பண்ணதும் அரசு, இதே திராவிட ஐடியாலஜி தான், திராவிட கட்சிகள் தான்.
அவங்களும் திருப்பி பழையபடிக்கு பட்டியலின மக்கள், அடுத்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், இவங்க எல்லாத்தையும் என்னன்னா பிராமினை பார்த்து பூச்சாண்டி வராம்பாருன்ற மாதிரி பிராமின்ஸை காமிச்சு பூச்சாண்டி காமிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பட்டியலின மக்கள் கிட்ட போயிட்டு அந்த பிசி மக்களை காமிச்சு இந்த பாரு அவன் வரான் இவன் வரான்னு உங்களை வந்து இத்தனை நாள் அடக்கினார்கள், ஒடுக்கினார்கள், ஒழித்தார்கள், அழித்தார்கள், எல்லா கதையும் சொல்றது. இதுக்கு வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டுக்கு இந்த சினிமாக்காரனுங்க வேற ஒன்னா சேர்ந்துருவானுங்க. எல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு ஒரு கதையை உண்டு பண்றது. அதுக்கப்புறம் இப்படி வந்து ஜாதி வாரியாக மக்களை பிரித்து வைக்கிறதும் திராவிட ஐடியாலஜி தான். எங்கேயுமே அவங்க சரி நாம எல்லாரும் தமிழர்கள், நீ மதத்தை விட்டுடு, நீ ஜாதியை விட்டுடு, எல்லாரும் ஒன்னா சேருவோன்னு ஒரு இடத்துலயாவது சொல்றாங்களா? சொல்ல மாட்டாங்க. இவர்கள் பிரிவினவாத சக்திகள், பிரிவினவாதத்தை ஊக்கப்படுத்துவதுதான் திராவிடியன் ஐடியாலஜி. மைனாரிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்க பிரச்சனையே. இந்த கால்டுவெல், ஜியு போப்பெல்லாம் அதனாலதான் வந்து நமக்கு ஆளுநரும் பேசினது. இப்படி வெளியிலிருந்து வந்தவர்கள் ஒரு பிரிவினைவாதத்தை விரைத்து விட்டார்கள். அதனால என்ன ஆகுதுன்னா கிறிஸ்துவர்கள் அவர்களுக்குள்ளே ஒன்றாக சேர்ந்து கொண்டு இந்த திராவிட ஐடியாலஜி தான் நம்மளை காப்பாத்துன்ற மாதிரி ஒரு நினைப்புக்கு போயிட்டாங்க. அதேதான் இஸ்லாமியர்களிடமும். அதனால அவங்க ஒன்று கூடி ஒற்றுமையாக ஒரு திராவிடியன் பார்ட்டிஸ்க்கு மட்டுமே அவங்க வந்து ஓட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்துக்களிடம் ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா முழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாம் இந்துக்கள், நம்ம எல்லாரும் ஒன்னா சேரணும், ஜாதியை மறந்து ஒரு இந்து தர்மமாக நம்ம ஒன்னா சேரணும் ஒரு விழிப்புணர்வு வந்து இப்பதான் ஒன்று கூட ஆரம்பித்து இருக்கிறார்கள். இப்ப கிறிஸ்துவர்களுக்கு இஸ்லாமியருக்கு என்ன தோணுது, நம்மளை வச்சு அரசியல் நல்லா பண்றாங்களோ அப்படின்ற பொறி இப்பதான் தட்டி இருக்கு அவங்களுக்கு. நம்மளை வச்சு அரசியல் பண்றாங்க நம்ம கிட்ட வந்து. ஆனா அவங்க கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் ஏதாவது நல்லது செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இஸ்லாமியர் சமூகமும் இன்னும் பின்தங்கிதான் இருக்கிறது. கிறிஸ்துவ சமூகத்திலும் இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அவங்க கூடயும் ஜாதி பிரச்சனை இருக்கு. எவ்வளவோ சர்ச்சில் வந்து ஜாதியை சொல்லிதான் அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. தீண்டாமை என்பது அங்கேயும் இருக்கு. இந்து மதத்துல எல்லாமே புனிதமா இருக்கு அப்படின்லாம் நான் சொல்ல வரல. நிறைய பிரச்சனைகள் எல்லா மதங்களுக்கும் இருக்கிற மாதிரி நமக்கும் உண்டு. ஆனா அதையெல்லாம் கலைந்தெடுத்து நமக்கு எப்பயுமே வழி வழியாக பாத்தீங்கன்னா யாராவது ஒரு பெரியவர்கள் வந்து நம்ம தர்மத்தில் தோன்றுவார்கள். ராமானுஜர் ஆரம்பிச்சு சங்கரர்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய பெரியோர்கள் தோன்றி இதை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்தி கொண்டுதான் இருந்தார்கள். மனிதனை மதிக்க வேண்டும் அப்படிங்கிற கோட்பாடு தான் சனாதன தர்மத்துல இருக்கு. எல்லோரும் சமம் என்பதுதான் சனாதன தர்மம். ஆனா நடுவுல வந்த பிரிவினைகள் இதெல்லாம் வந்து மனிதனே ஏற்படுத்தி கொண்டது. அதற்கும் தர்மத்திற்கும் சம்பந்தமே இல்லை. அந்த மனிதனுக்குள் ஏற்படுத்துற பிரிவுகளை தான் நாம் வேண்டாம், நம்ம எல்லாம் ஒன்னா சேரணும் அந்த விழிப்புணர்வு இப்ப வந்திருக்கிறதுனால இந்துக்களின் ஓட்டு ஒரு கன்சாலிடேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பார்த்துதான் இந்த திராவிட கட்சிகள் பயப்படுகின்றன. அதை எப்படி உடைக்கணும், அதை சேர விடாம என்னெல்லாம் பண்ணணும்ன்றதுக்காக எல்லா வழியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்ப. மேம் இன்னொன்று வந்து இந்த கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் விஷயத்தை பத்தி நம்ம நிறைய பேர் பேசுறது கிடையாது. பட் இன்னைக்கு நம்ம இவ்வளவு இறங்கி வந்ததுனால அதையும் டச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். யார் இந்த கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ், என்ன பண்றாங்க? அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு டிசைட் பண்றதே கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் தான். சைலண்டா வந்து இந்துக்கள் போர்வையிலிருந்து எல்லா சலுகைகளும் அனுபவித்து விட்டு, ஆனால் வந்து கடைசியில வந்து வேற மதத்தை வந்து அதாவது சர்டிபிகேட் படி வந்து இந்துவா இருக்காங்க, ஆனா உண்மையிலே கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உண்மையிலே கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்றது நம்ம யாருமே தப்பு சொல்ல, அதாவது அவங்களுடைய உரிமை. பட் இந்த கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸோட வேலை என்னவா இருக்கு? இப்போ உண்மையான கிறிஸ்துவர்கள் சொன்னா ஒரு பல தலைமுறை, ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னாடி மாறி இருப்பாங்க. வெள்ளக்காரன் காலத்துல கூட அவங்களுக்கு பயந்துட்டு மாறினவங்க எல்லாம் தான் நம்ம இப்போ இருக்கிற கிறிஸ்துவர்கள் நம்ம சொல்ல முடியும். ஆனா சமீபமாக ஒரு தலைமுறைக்கு முன்னாடி மாறினவங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இவர்கள் தான் கிறிஸ்துவர்களாக இருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்துவர்களுக்கு சலுகை எதுவுமே கிடையாது. பிசி மக்கள் மாதிரிதான். ஆனா பட்டியலின மக்கள் இந்துக்களாக இருந்தால் மட்டும்தான் சலுகை. அப்ப என்ன ஆகுதுன்னா பிசியும் அதே தான். சோ அவங்க என்ன பண்றாங்க, கிறிஸ்துவரா மாறிடுவாங்க. எங்க போய் மாறுறாங்க, சர்ச்சில் போய் மாறுவாங்க. சர்ச்சில் வந்து இந்த மாதிரி மாறும் மக்களின் மொத்த டேட்டாவும் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு சர்ச்சும் அந்த இடத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் மாதிரி செயல்படும். ஒரு சர்ச்சு சொல்ல போனா கிறிஸ்டியானிட்டியே வந்து ஒரு மதம்னு கூட சொல்ல முடியாது, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி, கார்பரேட் கம்பெனி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் லெவலுக்கு அவங்க செயல்படுவாங்க. அங்க இருக்க மக்களோட எல்லா ஆதாரமும் அவங்க கிட்ட இருக்கும். அங்க போயிட்டு இவங்க ஞானஸ்தானம் பண்ணிட்டு பேர் மாத்திக்குவாங்க, அங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துருவாங்க. ஆனா கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி இவங்க ஹிந்துவா தான் இருப்பாங்க. இவங்களோட ஹிந்து சலுகை எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும். ஆனா அவங்க அவங்களோட பழக்க வழக்கம், அவங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு பார்த்தா அது கிறிஸ்துவ மதத்துல இருக்கிறத ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. இது அதாவது அரசையும் ஏமாற்றி முட்டாளாக்கி மக்களையும் ஏமாற்றும் இந்த மாதிரி கிறிஸ்துவத்துக்கு மாறின இந்துக்களை தான் கிரிப்டோ கிறிஸ்துவர்கள்
அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இது வந்து இஸ்லாம்ல இருக்கான கிடையாது. இஸ்லாம்ல ஒட்டுமொத்தமா நீங்க போனீங்கன்னா போயே ஆகணுங்க. நீங்க வந்து கிரிப்டோ இஸ்லாம் எல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா அவங்க அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து மத்தவங்க எல்லாம் காஃபிர், மொத்தமா நீ என்ன ஒத்துக்கிட்டா ஒத்துக்கோ, இல்லாட்டி நீ காஃபிர்ல போய் சேர்ந்துருவேன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆனா கிறிஸ்துவர்கள்ல அப்படி கிடையாது. இந்த அப்படியே சட்டுலா என்ன பண்ணுவாங்க, மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இது எப்போ வந்து முழுசா வெளியில தெரியும்னா, இப்ப இங்க நம்ம சென்னையில வந்து ஒரு 60% கிறிஸ்டியனா மாறிட்டாங்கன்னா அப்பதான் இது வெளியில வரும். இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு. இந்த கிரிப்டோ கிறிஸ்துவர்களால் பல விஷயங்களை முடிவெடுக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அவங்க என்ன பண்றாங்க, ஆனா வெளியில நம்ம கிட்ட சொல்லும் போது நாங்க பகுத்தறிவாளர்கள், திராவிடிய ஐடியாலஜிய பத்தி ஃபாலோ பண்றவங்க, நாங்கள் தமிழர்கள். அவங்க சொல்றதுக்கு கிரிப்டோ கிறிஸ்துவர்கள் சொல்ற வசனம் எல்லாம் இப்படிதான் இருக்கும். நாங்க தமிழர்கள், நாங்க ஆதிக்குடிகள், இப்படி எல்லாம் பேசுவாங்க, வசனம் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேர் வந்து அங்க சர்ச்சில் போய் பாத்தீங்கன்னா மேரி, ஜார்ஜ், ஜான்னு வச்சுக்குவாங்க. ஆனா இங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தமிழ் பேர் வச்சுக்குவாங்க. நீங்க நிறைய தமிழ் பேரை பாத்தீங்கன்னா தெரியும். இனியன்னு வச்சுக்குவாங்க. அப்புறம் நிறைய பேர் இருக்குது. அது அந்த பேர் ஜெகத்ரட்சகர்லாம் வந்து கிறிஸ்துவ பேர் தான். அந்த மாதிரி எல்லாம் பேர் வச்சுக்குவாங்க. ஆனா வந்து அவங்க இந்துன்னு வெளியில பார்த்தா தெரியும். ஆனா அவர்கள்லாம் ஜெகத்ரட்சகன் ஒரு அழகான பெருமாள் பேரு, 108 திவ்ய. ஆனா அதெல்லாம் கிரிப்டோ கிறிஸ்துவர்களுக்கு போயிட்டு ஜெகத்ரட்சகன் இருக்கு. அதே கிறிஸ்டியா அசோகன்ற பேர் கூட வச்சிருக்காங்க இந்த கிரிப்டோ கிறிஸ்துவர்ல. நிறைய பேர் பார்த்துட்டேன் நானு. நம்ம இந்த கருணாகரன், கருணாநிதி இதெல்லாமே கூட கிரிப்டோ தமிழ் பேர் தான், நல்ல தமிழ் பேர்களை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த வெண்ணிலான்னு வைப்பாங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் பேர் பாத்தீங்கன்னா அது பூரா கிரிப்டோ கிறிஸ்துவர்கள் பேரா தான் இருக்கும். சுத்தமான தமிழ் பேர் வச்சாலே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடணும், இவங்க யாருன்னு. ஒரு பேரை சொல்லிருவீங்களோ நினைச்சா பயந்துட்டு ஒரு செகண்ட்ல அங்கே நிறுத்திட்டீங்க. கரெக்டா அந்த மாதிரி சுத்தமான தமிழ் பேர் இருந்தாலே நம்ம யோசிக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, அவங்க கடவுள் இல்லை, கடவுள் மறுப்பாளர் மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்களும் வந்து கிரிப்டோ கிறிஸ்துவர்களா தான் இருப்பாங்க. ஏன்னா கடவுள் இல்லை, முதல்ல என்ன பண்ணுவாங்க, கடவுள் இல்லைன்னுவாங்க. அப்புறம் சிவன் இல்லை, பார்வதி இல்லை. அப்புறம் இந்து மதத்தை பற்றி கேள்வி கேட்பார்கள், கொச்சையாக பேசுவார்கள். அப்புறம் மகாபாரத ராமாயணத்தை பத்தி பேசுவாங்க. இப்படி எல்லாம் பேசுவாங்க. ஆனா வந்து ஒரு வார்த்தை கூட பைபிள் பத்தி, குரான் பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. அவங்க பைபிளை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. இதை பத்தி மட்டும்தான் பேசுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க முழுக்க இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் திராவிடியன் ஐடியாலஜி தான் ஃபாலோ பண்ணுவாங்க, திராவிடியன் பார்ட்டிஸை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. இது மூணு நீங்க தெரிஞ்சாலே அவங்க கிரிப்டோ கிறிஸ்துவ நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் வந்து கிரிப்டோ கிறிஸ்துவர். அவ்வளவுதான். நீங்க வந்து பெருசா வந்து யோசிக்க வேண்டியதில்லை. ஆனா இவர்களுடைய வேலை எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் இப்ப ஜெகத்ரட்சகன் கூட தான் சொன்னேன் உங்களுக்கு. அந்த மாதிரி சீமான் சொல்லுங்க. சீமான் பெருசா நீங்க சைமன்ற பேரை சீமான் ஆக்கினாரு பாருங்க. அது கூட தான். சீமான்றது ஒரு தமிழ் பேரு தானே. ஆனா சைமன் அவரோட ஒரிஜினல் பேரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் விஜய் இல்லையா? விஜய்ன்றதே நிறைய கிறிஸ்துவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்ப பேரு. ஆனா விஜய் வந்து ஆண்டனியா ஏதோ ஒரு பேரு, பெரிய கிறிஸ்துவ பேர் அவரோடது, ஜோசப் விஜய்ன்னு நினைக்கிறேன் ஒரு பேரு. ஆனா விஜய்ன்ற பேர் நிறைய கிறிஸ்துவர்கள் வைத்திருக்காங்க. அது ஒண்ணா நல்ல ஒரு சமஸ்கிருத பேர், அது இந்துக்கள் வைத்துக் கொண்ட பேர் தான். ஆனா இப்ப அது வந்து கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன். இவங்க எல்லாம் வெளியிலே தெரிய மாட்டாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே கிறிஸ்துவர். சினிமா நடிகர்ல முக்காவாசி பேர் எடுத்தீங்கன்னா தெரியும்ப்பா, எல்லாருமே கிரிப்டோ கிறிஸ்துவர்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல வெளியில வந்து இந்து பேரா இருக்கும், ஆனா உள்ள பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து கிறிஸ்துவ பேர்கள் வச்சிருப்பாங்க. ஆனா அது நமக்கு தெரியாது. அது இவர்கள் வேலை என்ன, இந்து மதத்தை முழு நேரமும் கொச்சையாக பேசுவது, கேவலப்படுத்துவது, ஜாதியினால பிரிஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்றது. அவங்க என்னமோ பெரிய அறிவாளிங்க மாதிரியும், நேரம் அமெரிக்கால இருந்து வந்து குதிச்ச மாதிரியும், இல்ல ஆஸ்திரேலியால இருந்து யூகேல இருந்து குதிச்ச மாதிரியும், இயேசு கிறிஸ்துவோட நேரடி வாரிசுகள் மாதிரி பேசுவாங்க இவங்க. ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஜெருசலம், பெத்லஹேம்ல போய் பாருங்க அங்க எப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. கிறிஸ்து பிறந்த இடம் தானே, அங்க இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் எப்படி அடிச்சுக்கிறாங்கன்றது நமக்கு தெரியும் நல்லாவே. சோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாது. அவங்களுடையது என்னன்னா, அவங்களுக்குன்னு ஒரு அஜெண்டா கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அது மிஷனரிகளின் கைக்கூலியாக இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் செயல்படுவார்கள். அவங்களுடைய அஜெண்டா கன்வர்ஷன். எவ்வளவுக்கு எவ்வளவு நீ மாத்துறியோ மாத்து. அதுக்கப்புறம் அவங்க சர்ச் எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து இந்த வீட்டுலதான் வந்து இந்த மத கூடங்கள் மாதிரி வச்சிருப்பாங்க. அப்ப பிள்ளை படிக்கிற மாதிரி வந்து இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஊர் ஊரா போயிட்டு எங்க மதத்துக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூடுவாங்க. கூப்பிட்டு வச்சு அவங்க வந்து ஜபக்கூடம் சொல்றாங்க. அந்த ஜபக்கூடங்கள்ல அந்த பாஸ்டர்னு இருப்பாங்க. ஃபாதர் இல்ல பாஸ்டர். எவன் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் எல்லாம் பாஸ்டர் ஆயிடுவானுங்க. அவன் பாஸ்டர் ஆயிட்டு அவனுக்கு வந்து அங்க தசம பாகன்னு ஏதோ கொடுப்பாங்களாம். மாசத்துல வந்து அவங்க சம்பளத்துல 10% கொடுக்கணும். அங்க ஏமாந்தவன் எவன்லாம் இருக்கிறானோ, அந்த ஊர்ல கஷ்டப்படுறவன் எவன் இருக்கானோ, ஏதோ வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வந்து அவனை கொண்டு வந்து சர்ச்சில் வச்சுக்குவாங்க. அவங்ககிட்ட வந்து 10% வாங்கிட்டு இந்த ஃபாதர் வந்து ஏக போக அதிபதி மாதிரி இருப்பார்.
மத்தவங்க எல்லாம் இவர் பேச்சை கேட்டுட்டு அவங்க உள்ள உட்காந்து அழுது 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 அவங்க காலத்தை முடிச்சுட்டு வருவாங்க. எனக்கு தெரிந்து இந்த பாஸ்டர்கள் 2 காரு 2 பொண்டாட்டி 2 வீடு இப்படியெல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா அவங்ககிட்ட வந்து கஷ்டம்னு வர்ற மக்கள் அப்படியேதான் இருக்கிறாங்க. இதுல நிறைய பாஸ்டர்கள் இப்ப உங்களுக்கே தெரியும். நீங்க வந்து சோசியல் மீடியாவை எடுத்தா 7 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு கிழமை வரைக்கும் பாஸ்டரா இருக்கிறாங்க. 7 வயசு குழந்தையில இருந்து 80 வயசு கிழமை வரைக்கும் பாஸ்டரா இருக்கிறாங்க. நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அவங்க ஜபம்ன்ற பேர்ல அவங்க அடிக்கிற கூத்துக்கு அளவே இல்லை. இவங்க எல்லாருமே இந்த பெந்த கோஷ்டின்னு சொல்றாங்க. அப்புறம் வேற அந்த அல்லேலுயா கோஷ்டின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாம் தான் இவங்கதான் முக்கால்வாசி கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸா இருப்பாங்க. ஆர்சி புரொட்டஸ்டன்ஸை விட இவங்க தான் அதிகமா இருப்பாங்க, சிஎஸ்ஐ அவங்கள விட. சோ இவங்க எல்லாம் தான் வந்து இந்த அல்லேலுயா கோஷ்டியா இருக்கிறவங்க தான். இவங்க வந்து டான்ஸ் ஆடுவாங்க, ஒரு சிடியில வச்சு வியாதியை சரி பண்ணுவாங்க, மேடையா கூட்டம் போட்டு லூசு மாதிரி ஆடுவாங்க, பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க, மக்களுக்கு என்னமோ சொல்லுவாங்க, என்னது குருடா இருக்கிறவன கண்ணுக்கு தெரிய வைப்பாங்க, செத்தவனை கூட உயிர் பிழைக்க வைக்கிறாங்க. டாக்டர்ஸே தேவையில்லைன்ற அளவுக்கு இந்த கிறிஸ்டியன்ஸ் வந்து அட்டூழியம் தாங்கவே முடியல. இவங்க தான் வந்து திராவிடியன்ஸ் ஐடியாலஜியை ஃபாலோ. இந்த திராவிடியன் பார்ட்டிஸ் உண்மையிலே பகுத்தறிவாளர்களாக இருந்தால், உண்மையில மூட நம்பிக்கையை ஒழிப்பவர்களாக இருந்தால் இந்த ஜபக்கூடங்களை மூடி இருக்கணும், இந்த பாஸ்டர்களை தூக்கி உள்ள போட்டிருக்கணும், இந்த மாதிரி நடக்கிற ஜப கூட்டங்களை தடுத்து இருக்கணுமா இல்லையா? இது வரைக்கும் உங்க நடத்தல. ஆனா உன்ன என்ன பண்ணுவாங்க, சத்குருவை பிடிச்சுக்குவாங்க, நம்ம ரவிசங்கரை பிடிச்சுக்குவாங்க. இவங்க வந்து சிவராத்திரிக்கு டான்ஸ் ஆடுறாங்கன்றாங்களே, எத்தனை இடத்துல வந்து இந்த பாஸ்டர்கள் வந்து கூட்டம் போட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க. ஏதாவது ஒன்று ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? ஒன்ன பத்தி பேசி இருக்கிறீங்களா? மக்களை ஏமாற்றுவது தானே இது. 420 தானே, ஃபோர்ஜரி தானே இவங்க பண்றது. எப்படி வந்து நீ டாக்டரா இல்லாம நீ வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் வந்து சரி பண்ண முடியும்? வியாதி எப்படி சரி பண்ண முடியும்? அப்ப மக்களை வந்து ஏமாற்றும் இவர்களை யாரும் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டிருக்குங்களா? ஆனா சோசியல் மீடியால ஒரு பதிவு போடுங்க, உங்களை தேடி போலீஸ் வந்துடும் வீட்டுக்கு. ஆனா இந்த மேடை போட்டு போய் சொல்லிக்கிட்டு இருக்கவனுங்களே எவனையுமே அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. இதுதான் திராவிடியன் ஐடியாலஜியை பத்தி சொல்ல. கிரிப்டோ கிறிஸ்டியன்ஸ் முழுக்க தமிழ்நாட்டை ஒரு சீரழிவு பாதைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தமிழர்களை மனநலம், அதாவது நம்ம மனநோய் வந்த மாதிரி ஆக்கிடுறாங்க. உங்க தவறுகளுக்கு நீங்க வந்து நீங்கள் பாவிகள், உங்க தவறுக்கெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா இது பண்ணணும், ப்ரே பண்ணணும், அதை பண்ணணும், அதை செய்யணும், இதை செய்யணும், நாங்க வந்து அதை தீர்த்து வைக்கிறோம் சொல்லிட்டு ஒரு மனநோயாளியாக நம்மளை ஆக்கி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு இந்த அரசும் துணை போய்கிட்டு இருக்கு. அவங்க மேல ஒரு ஆக்ஷனும் கிடையாது. அந்த நம்ம திராவிடியன் ஐடியாலஜியை ஃபாலோ பண்ற இந்த மத்த ஜனங்க ஒரு கூட்டம் இருக்கு, முட்டாள் கூட்டம். அது வந்து ஆனா சிவராத்திரிக்கு அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. சத்குரு என்ன பண்ற, அவரே இப்படி கூட்டம் போட்டு நான் உயிர் சேர்த்தவனை உயிர் பிழைக்கிறேன்னா சொல்றாரு, இல்ல பிள்ளை இல்லாத பொம்பளைக்கு பிள்ளை கொடுக்குறேன்னா சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா இவங்க பண்ற இந்த கூட்டத்தை வந்து பேசுறதுக்கு ஆளே கிடையாது. இந்த கிறிஸ்தவர்கள் இன்னொரு விஷயத்திலயுமே வந்து பார்க்கணும். நீங்க நாட்டில் நடக்கும் நிறைய பிரச்சனைகள்ல இவர்கள் உள்ளே புகுந்து பிரிவினைவாதத்தை கண்டிப்பா செய்யறாங்க. இவங்க மக்களை பிரிப்பதில் இவர்களுக்கு பெரிய ஒரு இடம் இருக்கு. அதுவும் உண்மையிலே கிறிஸ்துவத்தை ஃபாலோ பண்ற நிறைய பேர் இவங்களை வந்து சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஒரு ஆர்சி வீட்டுக்குள்ள வந்து ஒரு பெந்தகோஸ்ட் போகவே முடியாது, அவங்களே சேர்த்துக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஃப்ராடு அப்படின்னுவாங்க. இந்த மனநோய் பிடித்த ஒரு கூட்டத்தை எதுவுமே செய்யாம நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. அப்ப இது என்ன மாதிரியான அரசு? நாங்க பகுத்தறிவு அரசு, நாங்க அதை நிப்பாட்டுறோம். இத இந்துக்கள்னா உடனே ஓடியாந்து நிக்கிற நீங்க இந்த கிறிஸ்தவர்களை ஏன் நீங்க வந்து ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறீங்க? இந்த மாதிரி வந்து மக்களை ஏமாற்றும் மூடத்தனத்தை ஏன் வந்து நீங்க நிப்பாட்ட மாட்டேன்றீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் சோசியல் மீடியால பார்த்தேன், வந்துட்டு நான் தான் கிறிஸ்து கிட்ட நேரடியா பேசுறேன் அப்படின்னாங்க. அதை விட ஒரு கொடுமை ஒண்ணு நடந்துச்சு இல்லையா? இவரு நம்ம ஜேம்ஸ் வசந்தன் கூட ஒருத்தவங்களை கண்டிச்சிருந்தாங்களே, நீங்களும் பார்த்திருந்தீங்க. அமெரிக்கா போயிருந்தேன், வீடு வந்துச்சு, காரு வந்துச்சு, இதெல்லாம் வந்து பார்த்து நம்மளும் கேட்டுட்டு இருக்கிறோம். இது பகுத்தறிவு தமிழகம், தமிழ்நாடு. எப்படி இதெல்லாம் அலோவ் பண்றாங்க? இந்த மாதிரி பேசுறவங்க வந்து மக்களை ஏமாற்றம் இந்த காசு போட்டா வட்டி கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாற்ற ஒரு இந்த பினான்ஸ் கம்பெனி மாதிரி இவங்க இந்த மாதிரி ஜபக்கூடங்களை நடத்தி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களும் முட்டாள்தனமாக இந்த விரித்த வழியில் விழுந்து தங்களை மறந்து தங்கள் சுயத்தை இழந்து அறிவு மழுங்கி பகுத்தறிவுன்ற பேருக்கே வந்து ஒரு களங்கம் கொண்டு வருவது அளவுக்கு போயிட்டு இருக்கு. இது இந்த உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல ரொம்பவே நடந்துட்டு இருக்கு. அந்த கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை எடுத்தால் நிறைய இருக்கும். அப்படி பார்த்தா நம்ம இந்துக்கள் மைனாரிட்டியா கூட மாறினாலும் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கிறிஸ்தவன் இருப்பான். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் 4-5 பேர் இப்படி மாறினவங்க இருப்பாங்க கண்டிப்பாக. அந்த மாதிரி மாறினவங்க இல்லாத குடும்பமே இல்லை இன்னைக்கு.
எல்லா ஜாதியிலும் இருக்காங்க. அப்படி எடுத்தோம்னா நம்ம இந்துக்களின் எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கும். அது கணக்கிலே வராது. அதுதான் வந்து நம்ம கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கிரிப்டோ கரன்சி மாதிரி கிரிப்டோ கரன்சியை நம்ப முடியாது, கிரிப்டோ கிறிஸ்தவர்களையும் நம்ப கூடாது. இவங்களோட ஓட்டு வலிமை, ஓட்டு தாக்கம் எப்படி இருக்கு ஒரு தேர்தலையும்? இவங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இவங்க எலெக்ஷனே மாத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி இடத்துல பிஜேபி எப்படி இவங்களை சமாளிக்க வேண்டும் இந்த தேர்தல் நீங்க நினைக்கிறீங்க பர்சனலா? ரொம்ப கஷ்டங்க. நான் இது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இவர்கள் ஓட்டு வந்து நீங்க சொன்னது சரி, இவர்கள் ஓட்டு வெற்றியை நிர்ணயிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், இவங்க டிராவிடியன் ஐடியாலஜியை தான் சப்போர்ட் பண்றாங்க. நம்ம இப்ப வந்து 8 கோடி தமிழர்கள் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் தமிழ்நாட்டுல. கிட்டத்தட்ட வந்து 6 கோடி பேர் வந்து ஹிந்துக்கள் தான். இங்க ஒரு 80% வரைக்கும் நம்ம ஹிந்துக்கள் தான் இருப்போம். அங்கிட்டு போனீங்கன்னா ஒரு கோடி பேர் முஸ்லிம்ஸும் 1 கோடி பேர் கிறிஸ்டியன்ஸ் நம்ம கணக்கு வச்சுப்போம். ஒரு இதுக்காக சொல்றேன். ஒரு கிரிப்டோ கிறிஸ்தவர்களே ஒரு 3 கோடி 3 கோடி பேர் இருப்பாங்க தமிழ்நாட்டுல, கண்டிப்பாக இருப்பார்கள். என்ன மேம் சொல்றீங்க? கிட்டத்தட்ட 40% கிட்ட சொல்லிட்டீங்க. இருப்பாங்க. நான் அதேதான் சொல்றேன் உங்களுக்கு. நான் சொல்றேன், இப்ப உங்களோட குடும்பத்தில் நீங்க 4 குடும்பம் சேர்ந்து உங்க குடும்பம், ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்காங்க கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 கோடி பேராவது கண்டிப்பாக கிரிப்டோ கிறிஸ்தவர்களாக இங்க இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கிறாங்க. அவர்கள் திராவிடத்துக்குத்தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா அவங்க அப்பதான் சேஃபா இருக்க முடியும். இவங்க வந்து பாஜகவுக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா ஓட்டு போட்டா கேள்வி கேட்போம், ஏன் இந்த மாதிரி செய்யறீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்காக ஓட்டு போட மாட்டார்கள் இவர்கள். இன்னொன்னு, இந்த திராவிடியன் பார்ட்டிஸ் இருக்கு இல்லையா, டிஎம்கே ஏடிஎம்கேவா இருக்கட்டும், திராவிட கழகம், இந்த திராவிட பார்ட்டிகள், அப்புறம் சீமான் கட்சியும் இதுல சேர்த்துக்கோங்க, அவரும் முக்கியமான ஆளு. அப்புறம் இப்ப வந்திருக்க விஜய் கட்சி, இதுங்க எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்துக்கோங்க. இவங்க கட்சி, அப்புறம் கம்யூனிஸ்ட் அவங்களையும் எடுத்துக்கோங்க. இந்த கட்சி, காங்கிரஸ், கண்டிப்பாக காங்கிரஸும் உள்ள, ஏன்னா காங்கிரஸ்ல வந்து கிறிஸ்தவர்களுக்கான சப்போர்ட் அதிகம். இப்ப இந்த கட்சிகள்ல இருக்கிறோம் கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதுலதான் அதிகமா கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். பாஜகவை சப்போர்ட் பண்ற எந்த கிரிப்டோ கிறிஸ்தவம் வருவாங்க? ஒருத்தரும் வரமாட்டாங்க. உண்மையான கிறிஸ்தவர்களை விட இவர்கள் தான் வேகமாக இருப்பார்கள். என்னமோ இயேசு கிறிஸ்துவோட வாரிசு மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க இங்க. ஆனா இவங்க அங்க போனாங்கன்னா வெள்ளைக்காரன் நாட்டில் இவர்கள் உள்ள கூட விட மாட்டாங்க, சர்ச்சுக்குள்ள இவங்களை யாரும் அதிக கூட மாட்டாங்க. இவர்களை இன்னும் பிளாக்ஸ் பிரவுன்ஸ் சொல்லித்தான் நம்மளை வந்து கேவலப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நிற வேற்றுமை பார்த்து நம்மளை கேவலமாக பேசுவதிலும் நடத்துவதிலும் வெள்ளைக்காரர்கள் முன்னோடியாக இருக்கிறார்கள். அமெரிக்காவில எவ்வளவு பேரை சுட்டு கொண்டு இருக்காங்க, பிரிட்டன்ல எவ்வளவு கேவலமா நடத்துறாங்க. அது உங்களுக்கு வந்து அந்த ரேஷியல் கலர் டிஸ்கிரிமினேஷன் இன்னைக்கும் இருக்கு. நாம எல்லாம் அதுலதான் இருக்கோம். ஆனா இவங்களுக்கு மட்டும் அது புரியவே மாட்டேங்குது. அவங்க இயேசு கிறிஸ்து சொன்னது அங்க இருக்கிற ஒரு குறிப்பிட்ட இனம் மக்களுக்காக மட்டுமே அவர் பிறந்து வாழ்ந்து அவர்களுக்காக போதிச்சுட்டு போய் சேர்ந்துட்டார். ஆனா அதை எடுத்துக்கொண்டு வந்து என்னமோ உலகம் முழுக்க அவருக்காக இவங்க பேசிட்டு இருக்கிறது ஒரு வேடிக்கையான பேச்சு. அதையும் அந்த பைபிள்ல வந்து அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள நான் போகவே விரும்பல. ஒரு பைபிள் இல்ல 10 பைபிள்ன்றாங்க, ஜேம்ஸ் பைபிள் தான் உண்மையான பைபிள்ன்றாங்க. அந்த கான்ட்ரவர்சிக்குள்ள எல்லாம் நான் போக விரும்பல. ஆனால் நீங்கள் பிறந்தது இந்தியா, தமிழகத்தில் பிறந்திருக்கிறீர்கள். இங்கே வாழும் தர்மத்திற்கு எதிராக நீங்க எப்படி ஒரு வெள்ளக்காரனோ இல்ல வெளிநாட்டுக்காரனோட மதத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு நம்மளுடைய தர்மத்தையும் நம்மளுடைய இலக்கியங்களையும் நம்மளுடைய வாழ்வியலையும் அசிங்கமாக பேசி நீங்க வந்து அதை தூஷிக்கிறீங்க? இதை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படின்னா என்னன்னா, நான் வந்து எங்க அப்பா அம்மாவை எவனோ ஒருத்தருக்காக இல்ல யாரோ ஒருத்தருக்காக எங்க அப்பா அம்மாவை கேவலமா பேசுற மாதிரி தானே இது. என் பிறந்த வீட்டை கேவலப்படுத்துவது மாதிரி தானே இது. அவங்களுக்கு புரியவே இல்லை. அந்த அளவுக்கு அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க வெளிநாட்டு மிஷினரிகள். பணம் வந்து எல்லா வகையிலயும் உங்களுக்கு வருது. ஏன் பிஜேபி உங்களுக்கு பிடிக்காதுன்றதுக்கு இன்னொரு காரணம், இந்த வெளிநாட்டு பணம் எல்லாம் வர்றதை பூரா மோடி தடுத்து வச்சிருக்காரு, மிஷனரிகளின் பணத்தை. அந்த 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 ஒரு விஷயம், ஏகப்பட்ட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க, ஏகப்பட்ட சர்ச்சஸோட பணத்தை எல்லாம் ரெய்ட் பண்ணாங்க, ஏகப்பட்ட ஜபக்கூடங்கள் மூடப்பட்டது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கடுப்பு. இந்த மத போதகர்கள் இல்லாட்டி இந்த ஜபக்கூடம் நடத்தும் பாஸ்டர்கள் உண்மையானவர்களான இல்லவே இல்லை. அதை பத்தி எல்லாம் ஒரு படம் கூட ஒரு மலையாளத்துல வந்து அவங்க வந்து உண்மையானவர்கள். பணத்திற்காகத்தான் இப்படி செய்கிறார்கள். நீங்க பணத்துக்காக தோன்றிய இப்படி செய்யறவங்க எப்படி வந்து உண்மையான ஆன்மீகத்தை உங்களிடம் கொண்டு சேர்க்க முடியும்? இதை கூட வந்து படிச்சவங்க கூட உணரலங்க. அதாங்க பெரிய மனசு கஷ்டமா இருக்க விஷயமே. இதுல அதிகமா போய் விடுறது பூரா இந்த படிச்ச கூட்டம் தான். ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் இப்படி போய் விழுந்துடுறாங்க. இந்த கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு. அதை வந்து நான் பதிவு பண்ணவே விரும்புறேன். இவர்களால் தான் வந்து இந்த திராவிட பார்ட்டி எல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க போடுற ஓட்டு தான் அதெல்லாமே. ஓகே மேம், பாப்போம்.
எப்படி பாஜக சமாளிக்க போகிறது, எப்படி அண்ணாமலை சமாளிக்க போறார் பார்ப்போம். இதுல ஒரு சின்ன விஷயத்தையும் நான் ஆட் பண்ண விரும்புறேன். இப்ப போதைப் பொருள் கடத்தல் பத்தி பெரிய அளவுல நமக்கு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு தமிழகத்தில். நீங்களே பாத்தீங்க, சாதிக் அவங்க எல்லாம் அரெஸ்ட் ஆனாங்க. இந்த போதைப் பொருள் கடத்தலையும் பாத்தீங்கன்னா இதையும் நாம இந்த மாதிரி மதமாட்டத்தோடு தான் நம்ம சேர்த்து பார்க்கணும். ஏன்னா இந்த போதைப் பொருள் எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் இஸ்லாமிய நாடுகளிடமிருந்து, இன்னொரு பக்கம் இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் சொல்லிட்டு அந்த பக்கம் வெளியில இருக்கிற இந்த வேற மதங்களை சார்ந்த நாடுகளிடம் தான் நமக்குள்ள வருது. நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாவே 90% இன்னைக்கு போதை மருந்தால் பாதிக்கப்பட்டு இருக்கு. அதனால அங்க நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு தெரியும். நம்மளுடைய சகோதரர்கள் மணிப்பூர், மிசோரத்தை சேர்ந்த சகோதரர்கள் எப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடும் அதுல உள்ள நுழைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டிலையும் இதை கடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த கடத்தல் பண்றவங்க யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பணத்துக்காக ஆசைப்படுபவர்கள். அது கண்டிப்பாக இந்த பிற மதத்தை சேர்ந்த, நான் எல்லாரையும் குறை சொல்ல விரும்பல, நிறைய நல்லவர்கள் எல்லாரும் கடத்துறாங்க சொல்ல, பணத்திற்காக ஆசைப்பட்டு மதம் மாறி அவங்க உள்ள உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, அவர்களை தான் சொல்கிறேன். அவங்க எல்லாரும் இதுல கண்டிப்பாக ஒரு கை இருக்கு இவங்க எல்லாருக்குமே. ஏன்னா போதைப் பொருள் அதிகமாக நடமாடுவது எங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டியன் கண்ட்ரீஸ்ல தான். நீங்க மெக்சிகோ, நீங்க அந்த இட்டாலி, அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸா இருக்கட்டும், அமெரிக்காவில இருக்கிற கண்ட்ரீஸா இருக்கட்டும், சவுத் அமெரிக்காவா இருக்கட்டும், எல்லாமே கிறிஸ்துவ நாடுகள் தானே. அப்ப இந்த போதைப் பொருள் அதிகமாக புழங்குவது எல்லாமே அங்கதானே. அங்க இருந்து போறதெல்லாம் அங்க போகுது, அங்க இருந்து இங்க வருது. அப்ப நீங்க மதத்தை மட்டுமே, இந்து மதத்தை நீங்க கேவலமாக பேசும்போது போதைப் பொருள் பழக்கம் எங்க இருந்து வந்தது? இந்த போதை மருந்துகள் எங்க இருந்து வருது? அங்க இருந்துதான் நமக்கு வருது. அப்ப கிறிஸ்துவ நாடுகள்னே நம்ம எடுத்துக்கலாம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்த சைடுல நமக்கு போதைப் பொருள் வருது. அப்ப மதம் சார்ந்து சில பேர், நிறைய பேர் பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்தியாவுல இந்தியர்களாகிய நாம் கொஞ்சம் விழிப்போட இல்லாட்டி இந்த மதமாற்றம் கும்பல் நம்மளை எல்லா வழியிலும் தாக்கி நம்மளை ஒண்ணு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. இந்த போதை மருந்தும் ஒரு வகையான வார் தான். நம்மளுடைய இளைய தலைமுறையை அழிப்பதற்கும், அவர்கள் மனதை மாற்றுவதற்கும், அவர்களை அவர்களுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி இந்தியாவை நிலைக்குறைய வைக்கிற ஒரு செயலாகத்தான் இந்த போதை மருந்து பறக்கத்தையும் நான் பாக்குறேன். நேரடியா நம்ம கூட மோத முடியாதவங்க இப்படி மோதிட்டு இருக்கிறாங்க. நம்ம இதற்கு மதமும் ஒரு காரணமாக இருக்கிறது இங்க. அதனால இந்த கும்பல் தான் திராவிடியன் பார்ட்டியோட ஒட்டி உறவாடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம திராவிடியன் ஐடியாலஜியை நம்ம எப்படி எதிர்த்து தானே ஆகணும். So not only party, ideology is also very dangerous to this country and we have to be against it. Thank you ma'am. As usual, உங்களுடைய நீண்ட பார்வை ரொம்ப டெப்த் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். மேடம் பொறுத்தவரையும் டெப்த் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப டெப்தா அந்த கிரிப்டோ கிறிஸ்டியன் பத்தி சொன்னீங்க. அவங்களுடைய தாக்கம், ஓட்டு வலிமை என்னன்னு பத்தி சொல்றீங்க. ஏன்னா ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும் என்றால் அந்த ஓட்டு வலிமை தான் ரொம்ப முக்கியம். அதை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லுங்க. எப்படி பார்ப்போம், அண்ணாமலை எப்படி இதை சமாளிக்க போகிறார் என்றே பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ வெரி மச். நன்றிப்பா.